காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர். இதில் மொத்த வாக்காளர்கள் 11,92,294 பேரும், ஆண் வாக்காளர்கள் 5,78,080 பெண் வாக்காளர்கள் 6,13,917 பேரும், இதர வாக்காளர்கள் 197 உள்ளனர். மாவட்டத்தில் 1545 ஓட்டுச்சாவடிகளில் 123 ஓட்டுச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் தண்டலம் குருவட்டம் காற்றம்பாக்கம் கிராமத்தில் தெண்டல் நகர் பகுதியில் வசிக்கும் இருளின மக்களுக்கு 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் மக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கியும் எடுத்துரைக்கப்பட்டது. தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு கோலமிட்டு என் வாக்கு என் உரிமை போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகை ஏந்தி தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவலூர் கிராம ஊராட்சி சேவை மையத்தில் மகளிர்கள் விழிப்புணர்வு கோலமிட்டு தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழியும், திம்மையன்பேட்டை ஊராட்சியில் அங்கன்வாடி மைய கட்டிடம் அருகில் கையில் தேர்தல் விழிப்புணர்வு பதாகையுடன் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் கிருஷ்ணா அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கையில் பதாகையுடன் தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருக்காலிமேடு மற்றும் செவிலிமேடு பகுதியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்திட்டம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு விளம்பர பதாகையுடன் தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் காற்றம்பாக்கம் கிராமத்தில் 100% வாக்களிக்க பொதுமக்களிடையே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட தொழில் மையம் சார்பில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் இயங்கி வரும் ஸ்ரீபெரும்புதூரில் சிப்காட் தொழில்பேட்டில் பணிபுரியும் பணியாளர்கள் நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு வாசகம் எழுதிய விழிப்புணர்வு பதாகையுடன் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி சினேகா உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இளையனார் வேலூர் ஊராட்சி வாக்குச்சாவடி மையமான குழந்தைகள் மையத்தினை பார்வையிட்டு அலுவலர்களிடம் வாக்குச்சாவடி மையத்தில் அடிப்படை தகுந்த வசதிகள் ஏற்பாடுகள் செய்து வாக்குப்பதிவு அன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தினார். வில்லிவளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை பார்வையிட்டு வாக்குச்சாவடியில் வார்டு விவரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு பாதுகாப்பான முறையில் நடைபெற செய்யப்படும் ஏற்பாடுகள் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் SSKV மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமினை மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட படூர் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் கிராம மக்கள் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி கையில் பதாகையுடன் விழிப்புணர்வு உறுதிமொழியும் பொது சுகாதாரத்துறை சார்பில் உத்தரமேரூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பொதுமக்கள் அனைவரும் எடுத்துக் கொண்டனர். மேலும் ஐயம்பேட்டை ஊராட்சியில் குழந்தைகள் மையம் அருகில் மகளிர் ஒன்றிணைந்து வாக்களிப்பதில் உறுதி கொள்ளுங்கள், வாக்களித்து உறுதிப்படுத்துங்கள் என்ற வாசகம் எழுதிய பதாகையுடன் வாக்களிப்பு பற்றிய தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் காஞ்சிபுரம் நெசவாளர்கள் வாழ்வாதாரம், குடிநீர், போக்குவரத்து நெரிசல் சமாளிக்க புதிய பேருந்து நிலையம் போன்ற முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கின்றனர். இதுகுறித்து காஞ்சிபுரம் பட்டு ஜரிகை ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். நான் காஞ்சிபுரம் பட்டு ஜரிகை ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் பேசுகிறேன். இன்றைய காஞ்சிபுரம் பட்டு நெசவு சேவையிலிருந்து மாபெரும் தங்கம், வெள்ளி மற்றும் பட்டு கோரா விலையேற்றத்தினால் மிகவும் சற்று தடுமாற்றமான நிலையில் உள்ளது. அதனால் நாங்கள் எங்களை நம்பி இருக்கும் நூற்றுக்கணக்கான நெசவாளிகளுக்கு சரியான முறையில் தொழில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். கோரா விலை அண்டை மாநிலத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டாலும் சுயமாக கொஞ்சம் தயார் செய்கிறோம். ஆனால் அது பற்றாக்குறையாகவே இருக்கிறது. அதனால் நமது அரசாங்கம் நமது உள்ளூர் கோரா உற்பத்திக்கும் வெளியிலிருந்து நல்ல குவாலிட்டியான பட்டை கொண்டு வருவதற்கும் ஆவணம் செய்து தந்தால் மிகவும் பேருதவியாக இருக்கும். அதே சமயம் வெள்ளி, தங்கம் உயர்ந்து விட்டதனால் பட்டு சேலை நிலை அபரிதமாக உயர்ந்து விட்டது. இதனால் கூட்டுறவு சங்கங்களிலும் சரிங்க மிகவும் சிரமத்திற்கு ஆளாகணும். நல்ல தரமான பட்டு சரிகை சேலை தயார் பண்ணுவதில் மிகவும் சுணக்க நிலை ஏற்பட்டுள்ளது. அதை போக்குவது என்பது அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்து இருப்பதால் அதுக்கு மாற்று வழியாக தரத்தை சற்று குறைத்து கொஞ்சம் அதே அளவிலான உற்பத்தி செய்வதற்காக சில விஷயங்களை நாங்களும் செய்து கொண்டு வருகிறோம். விரைவில் இதெல்லாம் சரியாகிவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு தேவையான சில வசதிகளை அரசாங்கத்திடம் கேட்டுள்ளோம். அது விரைவில் கிடைத்தால் நாங்கள் எங்களை நம்பியிருக்கும் நெசவாளர்களை வாழ வைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.